லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து HF ஜெர்சி கிராஸ் மாடுன்னே சொல்லலாம். மாடு வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் இருக்கிறதா சொல்கிறாங்க. தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த 2ஆம் ஈத்துக்கு இந்த மாடு அதே அளவு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையால் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்லா மடி எடுத்திருக்கு. இன்னும் 1 வார காலத்தில் இன்னுமே ரொம்ப பெரிய மடியாக எடுத்துரும். நல்ல கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாம். மடிவளமான மாடு, காம்போலமான மாடு, கறக்க பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் HF ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட் SNF கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு HF மாட்டை கம்பேர் பண்ணும்போது பால் ரேட்டுமே வந்து பார்த்தோம்னா நல்ல ரேட்டாக வந்து விழுங்க. மாடும் வந்து பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 4-5 கணக்கு நம்மளால் இந்த மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியாப்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும், மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் சொல்கிறாங்க. இந்த மாட்டோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் 65,000 சொல்கிறாங்க. 65,000 அப்படின்றது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து கொடுத்துடலாம், டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்திருக்காங்க, அதனால் மாட்டோட வீடியோ வந்து பார்த்தோன்னா கிளியராக தெரியல. உங்களுக்கு வந்து மாட்டோட வீடியோ வந்து கிளியராக வேணும் அப்படின்னாலும் விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி வீடியோவையும் கிளியராக சென்ட் பண்ண சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல மாடு தான், நல்ல மடிவளமான மாடு, காம்போலமான மாடு. கண்டிப்பாக 15 லிட்டர் கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடு தான். நம்ம சேனலில் எப்போயுமே குவாலிட்டி இல்லைனா மாட்டோட டீட்டெயில்ஸே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறதில்ல. குவாலிட்டியான மாடுகளை தேடி பிடிச்சி தான் போட்டுட்ருக்கோம். குவாலிட்டினாலே லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் தான். இது போன்ற உங்களோட மாடும் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சேனலில் போட்டு விற்கணும்னா நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். விற்பனை பதிவு ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.